சியா பாப்பா, அக்கா சொல்லு. ஐ, அழகா சொல்லுதியே. மஞ்சு, இந்த பாலை தூக்கி போட்டு விளையாடுவோமா? சரி பானு, விளையாடுவோம். இன்னைக்கு பூரம் பொழுது ரூம்லயே ஓடிட்டு. ஆமாப்பு, இந்த மலையேற போன ஆளுக்கெல்லாம் என்னைக்கு வருவாங்க? வந்துட்டாங்க மீனுக்குட்டி, இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்க. என் மருமவ இப்போ தான் ஃபோன் அடிச்சா. அப்படியாப்பு, வரட்டும் வரட்டும். இல்லை நம்ம 3 பேர் இருந்தா அந்த மரத்துக்கு பின்னாடி போய் கண்ணாமூச்சி விளையாடுவோமால? சூப்பர் சூப்பர். கண்ணாமூச்சி விளையாண்டா சூப்பராக இருக்கும். இந்த காட்டுக்குள்ளே எங்கன்னாலும் போய் ஒளியலாம். இல்லை, காட்டுக்குள்ளே ஒளிஞ்சு சிங்கம் புலி ஏதாவது நம்மளை கடிச்சு தின்னுட்டுன்னா என்ன செய்ய? அதெல்லாம் ஒன்றும் இங்கே இருக்காது, எல்லாம் சும்மா சொல்லுவாங்க. அம்மாவும் வரமாட்டேக்காக. நம்ம இப்படியே இங்கே எவ்வளோ நேரத்துக்கு உட்காந்துக்கிட்டு இருக்க? நம்ம காட்டுக்குள்ளே போய் நல்லா ஜாலியாக விளையாடுவோம். ஏ பிள்ளைகளா, நாங்க வந்துட்டோம். அம்மா, வந்துட்டீங்களா? எப்பா, மலை மேலே போயிட்டு இறங்கி வர்றதுக்குள்ளே போதும் போதும் நைட்டே. அம்மா அம்மா அம்மா. பாப்புக்குட்டி, வாங்க வாங்க வாங்க, அம்மாட்ட ஓடியாங்க. ஓடியாங்க தங்கம், ஓடியாங்க தங்கம். ஏம்மா மருமோளே, வந்து சேர்ந்துட்டீங்களம்மா. உன் பிள்ளை தான் உன்னை தேடிக்கிட்டே கிடந்தா. ஏம்மா, நீங்க எங்கம்மா போயிட்டீங்க? நான் உங்களை காணும் காணும் அழுதேன் தெரியுமா? அம்மா தான் சொல்லிட்டு தானம்மா போனேன். நேத்தே வந்துடுவேன்னு சொல்லிட்டு போனீங்கம்மா. வர்றதுக்கு இன்னைக்கு ஆயிட்டு. போகிறோன்ட்டு போயிட்டோம். ராத்திரி பூரா மழை பெஞ்சிட்டு, உங்களுக்கு தெரியும்ல, இங்கேயும் தானே மழை பெஞ்சிருக்கும். ஆமாம்மா, ராத்திரி மழை பெஞ்சுது. அதனால காலையில் மழையில் இறங்க முடியலம்மா. தண்ணியெல்லாம் கிடக்கு, வழுக்குது, இறங்கக்கூடாதுன்ட்டாங்க. அதனால மத்தியானத்துக்கு பிறகு காஞ்ச பிறகு கிளம்பி வந்தோம். ஒரு வழியாக வந்து சேர்ந்தீங்களே. எத்தே, எங்கள் அம்மாலாம் வரவளா? ஆமாம், எல்லாரும் வந்தாச்சுலே, அங்கே பாரு. சரி வாங்க பிள்ளைகளா, கொஞ்ச நேரம் போய் ரூமில் உட்காருவோம். ஆமாப்பு, மலை மேலே இருந்து களைச்சு போய் இறங்கி வந்திருப்பீங்கல்ல, எல்லாம் ரூமுக்கு போங்க, காப்பியை கிப்பியை குடிங்க. சரி பாட்டி, போவோம். எத்தே வாரீங்களா? வாரண்டி, வா போவோம். அப்பா எங்கம்மா? நாங்களாம் வெறுவெறுன்னு இறங்கி வந்துட்டோம். உங்க அப்பா அந்த வாரா இருப்பாரு. ஐ, எங்கள் அம்மா அந்த வராங்க. பாப்புக்குட்டி, வா நம்ம ரூமுக்கு போவோம். ஏம்மா, என்ன வெறும் மீனை கொடுத்துருக்கீங்க? சோறு குழம்பெல்லாம் இல்லையா? மலை மேலே சோறு குழம்புக்கெல்லாம் எங்கம்மா போக? ஏம்மா, அங்கே ஹோட்டல்லாம் இருக்காதா? ஹோட்டலா? தலைவர் என்னாச்சு இங்கேருந்து சட்டிப்பட்டியெல்லாம் வாடகைக்கு எடுத்துகிட்டு வந்திருந்தாரு. நேற்று நல்லா கூட்டாஞ்சோறு பொங்கி தின்னோம். சரி, இன்னைக்கும் நல்லா சாப்பிட்டுட்டு காலையில் கிளம்பி வரலான்னு பார்த்தோம். அதுக்குள்ளே இந்த பேதியில் போகும் மழை ராத்திரி பூரம் பெஞ்சி அவ்வளோ பாத்திரத்தையும் அடிச்சிட்டு போயிட்டு. என்னது, மழை பாத்திரத்தை அடிச்சிட்டு போயிட்டா? ஆமாம் பிள்ளைகளா, சாப்பிட்ற பொருள், சமைக்கிற பொருள் எல்லாம் போயிட்டு பிற காலையில் ஒன்றும் கிடையாதுன்ட்டாளுக. ஆமாம் பிள்ளைகளா, எல்லாம் அடிச்சிட்டு போயிட்டு ஒரு மாதிரி ஆயிட்டு. காலையில் சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை, இறங்கி வர்றதுக்கும் பசியோடு இறங்கி வர முடியல. அது வர மழை தண்ணியாக கிடந்துச்சா, தலைவர் வேற இறங்கக்கூடாதுன்ட்டாரு. அதை என்ன செய்யன்னு யோசிச்சுட்டு அங்கேயே உட்காந்துக்கிட்டு இருந்தோம். எல்லாருக்கும் வயிறு பசி வேற. ஐயோ, அதுக்கு பிறகு பார்த்தோம், சரி இதான் ஆறு கிடக்கே, மீனை பிடிச்சி சாப்பிடுவோன்னு முடிவுக்கு வந்தாச்சு. அதான் அப்பாலாம் இருக்காங்கல்ல, அழகா உங்களுக்கு மீன் பிடிச்சி கொடுத்துருப்பாங்க. நல்லா சமைச்சு சாப்பிட்டு வந்திருக்கீங்க. உங்க அப்பா தானே நல்லா அழகா மீன் பிடிச்சாரு. எப்ப எத்தனை மீனுப்பா பிடிச்சீங்க? ஒத்த மீன் முள்ள கூட பிடிக்கலம்மா உங்க அப்பா. சவால் மட்டும் விட்டாரு. நல்ல வாய்க்கிலேயே சவால் விட்டு நாங்கள் ஜெயிச்சு காட்டுவோம் அப்படி இப்படின்னாரு. கடைசியில் பொம்பளைங்க தான் அவ்வளோ மீனையும் பிடிச்சோம். அவங்களுக்கு ஒரு சின்ன கப்பீஸ் மீன் கூட மாட்டலை. அது மீன் பிடிச்சோம் பிள்ளைகளா, மீன் பூரம் பாவமாக இருந்துச்சா, அதான் சரி போன போகுதுன்னு அப்படியே விட்டுட்டோம். போன போதுன்னு விட்டுட்டீங்களோ? அப்போ நான் பொறிச்சு பொறிச்சு கொடுத்தேன்ல, அப்பவும் ஐயோ பாவம்னு திங்காம இருக்க வேண்டியதானே? அது செத்து போயிட்டுல, அதுக்கு தான் சாப்பிட்டோம். ஓஹோ, சரி சரி. ஏம்மா, மீன் நல்லா டேஸ்ட்டாக இருக்குமா? மீன் பிடிச்ச உடனே பொறிச்சிட்டோம்லம்மா, அதான் டேஸ்ட்டாக இருக்கு. தண்ணியில் எல்லாமே அடிச்சிட்டு போயிட்டு இருந்தீங்க, அப்புறம் எப்படி பொறிச்சிங்க? பொறிக்கல டீ, மீனை சுட்டோம். 2 குச்சை நட்டி வச்சு அதுக்கு நடுவில் மீனை மாட்டி வச்சு கீழே அடுப்பு பற்ற வச்சு சுட்டோம். நீங்கள் மட்டும் நல்லா போய் ஜாலியாக இருந்துட்டு வந்திருக்கீங்க. என்ன, எங்களை மட்டும் இங்கே விட்டுட்டு போயிட்டீங்க. நாங்கள் நேரத்துலேருந்து ரூமுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கோம். பிள்ளைகளா, எங்கேயும் வெளியே போலையா? ரேகா
இன்னைக்கு காலையிலே ஃபால்ஸ்ல போய் குளிச்சிட்டு வந்துட்டோம். ஏம்மா மஞ்சு அழுன்னு அழ ஆரம்பிச்சிட்டாம்மா. அம்மாட்ட போகணும்னு. மஞ்சு அழுவியாக்கும்? ஆமா, நீங்க போயிட்டு வரவே இல்ல, எனக்கு அழுவியா வந்துட்டு. சாரி பிள்ளைகளா, மன்னிச்சிருங்க. இனிமே இப்படி விட்டுட்டு போக மாட்டேன். உங்களை நாங்க முதல்ல போக விட மாட்டோம். இனிமே நீங்க எங்க கூடயே தான் இருக்கணும். சரி சரி, அம்மா இனிமே உங்களை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன், உங்க கூடயே இருக்கேன். ஏம்மா மீன் எங்களுக்கு மட்டும்தான் கொண்டு வந்தீங்களா? அந்த பையங்களுக்கு பானுக்கெல்லாம் கொண்டு வந்தீங்களா? எல்லாருக்கும் கொண்டு வந்திருக்கு. நாங்கள் எல்லாரும் ஒவ்வொரு மீன் சாப்பிட்டோம். அதுக்கு பிறகு எங்கே சாப்பிட மனசு கேட்கு. பிள்ளைகளுக்கு எடுத்து வைப்போம்னு எல்லாவளுமே எடுத்து வச்சுட்டாளுங்க. அதனால எல்லாருமே கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் பயப்படாமல் சாப்பிடுங்க. அங்கேயும் எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. சாப்பிட்டு முடிங்க பிள்ளைகளா. சாயந்தரம் ஆயிட்டுல, நம்ம அப்படியே ஒரு நடந்துட்டு இந்த ஏரியா பூரா ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே ராத்திரி ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு வந்துருவோம். ஐ ஜாலி, அப்பா கூட சேர்ந்து ஊரை சுத்த போறோம். எம்மாடி, ஃபேன் எப்படி சுத்துது? அடியே, உங்களுக்கெல்லாம் மனசாட்சி இருக்காடி? இப்படி 2 பிள்ளைகளையும் கொண்டு வந்து என்கிட்ட போட்டுட்டீங்க. நீங்க தானே கட்டில படுக்கணும்னு கேட்டீங்க. அதுக்குன்னு இவனுக்கு 2 பேரையும் கொண்டு வந்து கோத்து விட்டுட்டீங்களோ? ஒரு நாளைக்கு தானே, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி படுத்துக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணி படுக்கணுமா? நான் என்னத்துக்கிட்டே உன் பிள்ளையில வச்சுக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி படுக்கணும்? 2 பேரும் உங்கள் பிள்ளையில கூப்பிட்டு பக்கத்தில் படுக்க வச்சுக்கோங்க. நான் நிம்மதியாக தூங்கணும். எம்மாடி, ஏன் அவன் கூட எல்லாம் மனுஷன் படுப்பானா? ராத்திரி பூரா காலை தூக்கி நங்குன்னு போடுவான். அவன் கூட எவ படுப்பா? ஓமா, அவன் கூட மனுஷன் படுப்பானாவா? அப்போ படுத்து கிடக்கிற நான் என்ன பிசாசா? பிசாசு வேற எதுக்குமா ஞாபகப்படுத்துவீங்க? மண்டைக்கு மேல வேற ஃபேன் சுத்திக்கிட்டு இருக்கு. ஏ ஆத்தா, எப்போ பார்த்தாலும் ஃபேனு சுத்துதுங்க. ஃபேனு சுத்தாமல் வேற என்ன உன் மண்டையை சுத்தும்? எனக்கெல்லாம் தூக்கம் வருதுப்பா, நான் தூங்க போறேன். ஏ ஆத்தா, நடிப்புனாலும் ஒரு நியாயம் வேண்டாமா? என்ன உருட்டுதா? படுத்து கண்ணை மூடுறதுக்குள்ள கொரட்டை வந்துட்டு. ஏத்தே கதை சொல்லுங்க. என்னது கதை சொல்லணுமா? ஆமத்தே, கதை சொன்னாதான் எனக்கெல்லாம் தூக்கம் வரும். கதை சொல்லுங்க. ஏலே, ஏன்ட்ட வந்து எதுக்குள்ள கதை கேட்கீங்க? கதை வேணா உங்க அம்மாட்ட போல எந்திரிச்சு ஓடு. ஏத்தே, எங்க அம்மா தூங்கிட்டாங்க, நீங்க கதை சொல்லுங்க. முழிச்சிருந்தா மட்டும் அப்படியே சொல்லி தள்ளிடுவாளாக்கும். நல்ல வேலை, நம்ம தப்பிச்சோம். இந்த ராதா அவ்வளவு சீக்கிரம் தூங்க மாட்டாளே, தூங்குற மாதிரி நடிப்பான்னு நினைக்கேன். ஏத்தே கதை சொல்லுங்க. ஏலே, எனக்கு கதையெல்லாம் தெரியாது, பேசாட்டுக்கு தூங்குங்க. நம்ம நைஸா எந்திரிச்சு வெளியே போயிருவோம். கொஞ்ச நேரம் கழிச்சு வருவோம். இங்க கடந்தோம்னா நம்ம தலையில கட்டிடுவா. ஏத்தே இப்ப சொல்லுங்க. ஏலே, எனக்கு ஒரு கதையும் தெரியாதுல்ல. ஏத்தே குரங்கு கதை சொல்லுங்க. ஏலே, பேசாம தூங்குங்களே. எனக்கு குரங்கு கதையும் தெரியாது, ஒரு கதையும் தெரியாது. அப்ப பாட்டி வடை சுட்ட கதையாவது சொல்லுங்களேன். நானே தினம் டிசைனாக வடை சுடுதேன். பாட்டி வடை சுட்ட கதை சொல்லணுமா? அப்ப நீங்க டிசைனா வடை சுட்ட கதையாவது சொல்லுங்க. அலமேல் இன்னைக்கு செத்தா. ஏட்டி, உன் பிள்ளையில கூப்பிடு. என்ன இவ்வளோ காணும்? எங்க அம்மா எப்பவுமோ எந்திரிச்சு வெளியே போயிட்டாங்க. அடி பாவிகளா, இவனுக்கு 2 பேரை என் தலையில கட்டிட்டு ஒருத்தி கொரட்டை விடுற மாதிரி நடிச்சிட்டு கிடக்கா. ஒருத்தி எந்திரிச்சு வெளியே போயிட்டாலே. பாட்டி கதை சொல்லுங்க. என்னது பாட்டியா? இவ்வளோ நேரம் எத்த என்ன? இப்போ என்ன பாட்டிங்க? நீங்க மண்டையில கலர் அடிச்சிருக்கீங்களாம்ல, எங்க அம்மா சொல்லிட்டாங்க. சின்ன பிள்ளையில கூட விட்டு வைக்க மாட்டேக்காளுக. என்னம்மா வளர்த்து வச்சிருக்காளுக? சை. பாட்டி கதை சொல்லுங்க பாட்டி. பெசாட்டுக்கு நான் கீழேயே படுத்திருக்கணும். பெட்டில் படுக்கலான்னு வந்து நினைச்சது தப்பால போயிட்டு. விஜய், இந்த ஊர் நல்லா இருக்குல்ல? கிளைமேட் சூப்பரா இருக்கு. பேசாம இந்த ஊர்லயே செட்டில் ஆயிருவோமா? வேண்டாம், செட்டில் ஆகக்கூடாது. நம்ம வீட்டில் தான் இருக்கணும். சரி, அப்ப நான் அப்பாட்ட சொல்லி இந்த ஊர்ல ஒரு வீடு வாங்கி போடுவோம். சரியா? நம்ம அப்பப்போ வந்துட்டு போலாம். சரி விஜய். பிரியாவும் கார்த்தியும் வெளியே போயிட்டாங்களோ? ஆமா விஜய், நம்ம எல்லாரும் நேற்று காலையில் போயிட்டு இன்னைக்கு வந்தோம்ல. அவங்க 2 நாளாக பிள்ளைங்கள பார்த்துக்கிட்டாங்க. அதனால நீங்க பார்த்துக்கோங்கன்னு சொல்லி போட்டுட்டு வெளியே போயிட்டாங்க. சரி, போகட்டும். நந்தினி, நம்மளும் வெளியே போவோமா? ஐயோ, இப்பவே இந்த குளிருதே. வெளியே எங்க போக? சும்மா அப்படியே ஒரு ரவுண்டு போயிட்டு வருவோம், வா. 2 பேரும் என்ன செய்தீங்க? வாங்க தைக்குளமே, சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டாச்சி. அதையாம்மா சலிச்சுக்கிட்டு சொல்லுதே. ஏல, உண்மையாகவே நேற்று ராத்திரி மழை பெஞ்சு தண்ணியாக கிடந்ததுனால தான் இன்னைக்கு வர லேட் ஆயிட்டா? இல்லைன்னா இந்த பொம்பளையில் தான் ஏதாவது பண்ணி இருக்க வச்சாளுகளா? ஏம்மா என்னம்மா இப்படிலாம் கேட்க?
இல்லை சொல்லல. ராத்திரி பூரா சரியான மழை பெஞ்சு சாப்பிட்ற பொருள் பூரா அடிச்சிட்டு போயிருக்கு. நாங்கள் எல்லாம் டென்ட்டுக்குள்ளே போய் படுத்துட்டோம். யாருக்கும் ஒன்றும் தெரியாது. காலையில் எந்திரிச்சு வந்து பார்த்தா ஒரு பொருளும் கிடையாது. சரி நம்ம எல்லாம் கீழே போயிருவோன்னு கிளம்பிட்டோம். வந்து பார்த்தா பாறை பூரா வழுக்குது. எல்லாம் வழுக்கி விழுந்து சாவவா. அதனால தான் சரி அங்கேயே இருப்போம், கொஞ்ச நேரம் ஆகட்டும்னு இருந்தோம். எல்லாம் சாப்பாடு வேணும்னு கேட்டு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. பெரிய ஆட்கள்லாம் இருக்காங்கல்ல, அதனால சரின்னு எல்லாம் மீனு கீனை பிடிச்சி சுட்டு தின்னுட்டு வந்து சேர்ந்துருக்கோம். அவ்வளோதான் நடந்துச்சா? வேற என்ன நடக்கணும் உனக்கு? இல்லை, உங்கள் அப்பாவும் இதைத்தான் சொன்னார். உண்மையைத்தான் சொல்லுதாரான்னு பார்த்தேன். ஏம்மா ஏமாந்து வரத்துக்கு வார அப்போ பாவும்மா. உங்கள் அப்பா உண்மையைத்தால சொல்லுவார். ஆனால் இந்த ஊர்க்காரிக இருக்காளுக பற்றியா, அவளுகளை நம்பவே முடியாது. உங்கள் அப்பாட்ட ஏதாவது ஒன்று சொல்லி சொல்லி ஏமாற்றி வச்சிருக்காளுக. இவரும் சரி ஊர்க்காரங்கன்னு அவளுக்கு இழுத்த இழுப்புக்கெல்லாம் ஆடுதாரு. அதனால தான் பார்த்தேன், உண்மையை தான் சொல்லுதாரான்னு உன்ட்ட வந்து கேட்டேன். அப்பா வந்து எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஆளு. நீ சும்மா அப்பாவை ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காத. பிறகு உன் மேலே கோவப்பட்டு ஒரு நாளைக்கு ஏசி விட போறாரு. சரில்ல, பேசிக்கிட்டு இருங்க. நான் போய் உங்கள் அப்பாவை என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வாரேன். அந்தாண்டு 3 நாள் ஓடிட்டு. ஆமாக்கா, 3 நாள் முடிஞ்சு போயிட்டு. நாளைக்கு ஒரு நாள் தான் இருப்போம். நாளை கழிச்சு கிளம்பிடுவோம். எனக்கு கஷ்டமாக இருக்குக்கா. நாளை கழிச்சு 2 நாள் இருக்குல்ல, அப்புறம் 1 நாள் தான் இருக்குங்க. நாளைக்கு ஒரு நாள் தானே முழுசாக இங்கே இருக்க முடியும். நாளை கழிச்சு மத்தியானம் வரைக்கும் தான் சுற்றி பார்க்க விடுவீங்க. அதுக்கு பிறகு தான் கிளம்புங்க பை எடுத்து வை, அதை வை இதை வையின்னு கிளப்ப ஆரம்பிச்சிருவீங்களே. 3 நாள் போனதே தெரியல. என்ன செல்வி, நீ படுக்க போறேன்ட்டு போன, நீ வந்து உட்கார்ந்துருக்க. தூக்கமே வரமாட்டேக்கி. ஒரு நாளைக்கு ஒரு இடத்துல மாற்றி மாற்றி படுக்க வேண்டியிருக்கு. வந்த அன்னைக்கு இங்கே தூங்கணும், அடுத்து அங்கே போயிட்டோம், மறுபடியும் இங்கே வந்திருக்கோம். அது தூக்கம் எங்கே வருது? சரி, அதான் கொஞ்ச நேரம் வெளியே வருவோமேனு வந்தேன். காப்பி குடிக்கீங்களா செல்வியக்கா? ஏற்கனவே சாப்பிட்டதே வயிறு நிறைய இருக்கு. இதில் காப்பியை கொண்டு எங்கே குடிக்க? எனக்கு வேண்டாம் தாய்களா. இந்த குளிருக்கு சூட காப்பி குடிச்சா நல்லா இருக்கும். நான்லாம் சுக்கு காப்பி வாங்கிட்டு வர சொல்லிட்டேன். ராமு வாங்கிட்டு வந்து வச்சாரு, அதை தான் எடுத்துட்டு வந்தேன். நேற்று மலை மேலே இருந்ததை விட இன்னைக்கு இங்கே குளிர் ஓவரா இருக்கே. ஆமாக்கா, இன்னைக்கு குளிர் ஓவரா இருக்குல்ல. நம்ம ஊர்ல ஒரே வெக்கையா கிடக்கு. வீட்டுக்குள்ள ஃபேனை போட்டுட்டு உட்கார முடியல, காத்து சூடா வருது. ஆமாக்கா, ராத்திரியும் ஃபேனை போட்டால் சூடாக தான் வரும். ஏசி போடாமல் வீட்டில் தூங்க முடியாது. எங்க வீட்டுல போன வருஷம் வெயில் காலத்திலேயே ஏசி ரிப்பேரா போயிட்டு, இந்த மனுஷனை ரிப்பேர் பாருங்கன்னு அவரும் பார்த்த மாதிரி தெரியல. ஏசியும் தன்னால சரியாவும் ஆக மடக்கி. அது எப்படி தன்னால சரியாகும்? யாரும் ரிப்பேர் பார்க்க மாட்டேக்காகல்ல, அப்போ அது பாவப்பட்டு சரியாக வேண்டியதானே. தன்னால சரியாகணுமோ உனக்கு? ஏசி ரிப்பேர் பார்க்குறவனை கூப்பிட்டு பார்க்க வேண்டியதானே டி. நம்மளுக்கு எவனை தெரியும்? எங்க வீட்டுக்கார்ட்ட சொன்னேன், அவர் கடைன்னு சாவுதாரு. ஒரு ரிப்பேர் பார்க்குறவனை ஃபோன் அடிச்சு வர சொன்னா என்னம்மா, அவன் வந்து பார்க்க போறான், இவர் வர சொல்ல மாட்டேக்காரு. ஏசி மெக்கானிக்கு நம்பர் என்கிட்ட இருக்கு, நான் தாரேன். வீட்டுக்கு போனோன்னு ஃபோன் அடிச்சு வர சொல்லு. சரி டி, வர சொல்லு. அதை ரிப்பேர் பார்த்து விட்டாதான் வீட்டில் தூங்க முடியும் போல. இல்லைன்னா என் மவன் நையுங்க. எம்மா கொசு கடிக்குமா வேர்க்குமாங்க. திடீர்னு எந்திரிச்சு உட்காந்துக்கிட்டு எம்மா ஒரு விசிறி எடுத்து ராத்திரி பூரா வீசிக்கிட்டே உட்காந்துருங்க. அவனுக்கு வீசிக்கிட்டே உட்காந்துருந்தா நம்ம எப்போ தூங்க? பேசாமல் லட்சுமி அக்கா மாதிரி உங்கள் மவனுக்கு ஒரு தனியாக ரூமு கட்டி கொடுத்துருங்க. அவ்வளோ வசதியெல்லாம் கிடையாதும்மா, இருக்கிற இடத்துல படுத்துக்கிட வேண்டியதான். பிள்ளைகளை அடம் பிடிச்சி அழுவுதாளுகளேன்னு ரூமு கட்டி கொடுத்துருக்கு. இல்லைன்னா இப்போ அவளுகளுக்கு கட்டி கொடுக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு? நீங்கள் பொம்பளை பிள்ளைகள் வச்சுருக்கீங்கல்லம்மா, பொம்பளை பிள்ளைகளுக்கு துணி மாற்ற கொள்ள ஒரு ரூமு வேணும்ல, அதனால கட்டி கொடுத்துட்டீங்க. எனக்கு ஒரு ஆம்பளை பையன் தானே, அவன் எங்கனையும் கடந்துக்கிடுவான். ஆமாம், எங்கள் வீட்லேயும் ஒரு பொம்பளை பிள்ளை கிடக்கு. அது இன்னும் என்னைக்கு வளரப்போகுதுன்னு தெரியல. இப்போ தான் அம்மான்னு கூப்பிட்டு கிடக்கு. நீ ஏன் கவலைப்படுதே? உங்க வீட்டுக்காரர் தான் கல்யாணத்துக்கு முன்னாலே உனக்காக பெரிய வீடை கட்டி கொடுத்துட்டாருல்ல. வீடு கட்டி கொடுத்தாரு, கடனுக்குள்ள கிடக்கு. லோனு கட்ட வேண்டி இருக்குல்லக்கா. ஆமாடி, லோன் கட்டுறதுக்குள்ளே போதும் ஆயிடுது. ஆமாம், லோன் கட்டவே லோல் பட்டு லொங்கடிச்சுக்கிட்டு இருக்கு. வர்ற பாதி சம்பளம் லோனுக்கே போயிடுது, மிச்சம் மீதி தான் வீட்டுக்கு வருது.
அதுலேயும் ஏதாட்டும் ஒன்று வாங்கி போட்டுருதம்மா, அதுக்கு கெட்ட இதுக்கு கெட்டன்னு எப்படியோ போயிருது. துட்டே நிற்க மாட்டேக்கிக்கா. எவ்வளவு துட்டு வந்தாலும் கையில நிக்கவே மடக்கி, சேர்த்து வைக்கவே முடியலையே. எங்க சேர்த்து வைக்க, வார தொட்டு வாய்க்கு வயிற்றுக்கு தான் சரியா இருக்கு. இந்த மாசம் சம்பளத்தை வாங்கிட்டு இங்கே வந்தாச்சு. இன்னும் அடுத்த மாசம் சம்பளம் வந்த உடனே ஃபீஸு கட்டணும். பிள்ளைகளுக்கு ஃபீஸு கட்ட, புக்கு வாங்க, யூனிஃபார்ம் தைக்க, பேக்கு வாங்க, அதுக்கு இதுக்குன்னு சரியா போயிடும். ஏக்கா பேக்கெல்லாம் போன வருஷம் வாங்கின பேக்கு நல்லா தானக்கா இருக்கும். நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு சண்டை போட்டு கடைக்காரங்க கூட பேசி கீசி பேரம் பேசி அது இதுன்னு எப்படியாட்டு விலையை குறைச்சி வாங்கி கொண்டு வந்து கொடுக்கோம்ல. இவளுக்கு எத்தனை நாளைக்கு வைக்காளுங்க? 3 மாசம்தான். அதுக்குள்ள அடியில் கிழிஞ்சிட்டு, சிப்பு கிழிஞ்சிட்டு, அங்கே கிழிஞ்சிட்டு, இங்கே கிழிஞ்சிட்டுன்னு வராளுங்க. பேசாமல் இரும்பில் தான் இவளுகளுக்கெல்லாம் பேக்கு தைச்சு கொடுக்கணும். ஏமாவெல்லாம் பைய வாங்கி கொடுத்தேன்னு வச்சுக்கோயேன், 1 மாதம் 1.5 மாதம் நல்ல பையன்னு தூக்கிட்டு அலைவான். அதுக்கு பிறகு பார்த்தா சிப்பெல்லாம் கிழிஞ்சு அங்கனை இங்கனையும் தாறு பூருன்னு தொங்கிட்டு கிடக்கும். அதுக்கு பிறகு அதை கொண்டு போக மாட்டார் மைனர். பேக்கு கிழிஞ்சிட்டுன்ட்டு இந்த பையில் கொண்டு போவான். ஜவுளி கடையில் கொடுப்பாங்கல்ல பை, பிளாஸ்டிக் பை, அந்த பையில் 4 புக்கை போட்டு தூக்கிட்டு ஓடுவான். வருஷம் இந்த பிள்ளைகளுக்கு பேக்கு வாங்கி கொடுத்தே முடிய மாட்டேக்குமா. அவன் 1000 ரூபா சொல்லுதானுங்க. 1000 ரூபாய்க்கு வாங்கி கொடுக்காங்களே, பத்திரமா வப்போன்னு வைக்கலாம்ல. என்னைக்கு 1000 ரூபா கொடுத்து வாங்கணும்? கடைக்காரன்ட்டு சண்டை போட்டு பேரங்கீரம் பேசின்னு 300 ரூபா 400 ரூபாய்க்கு தானே வாங்கிட்டு வருவோம். அதெல்லாம் இவளுகிட்ட சொல்லக்கூடாது டி. சொன்ன நிலையில்லாம நிப்பாளுக. வருஷத்துக்கு 2 பேக்கு கேட்பாளுக. அதெல்லாம் சொல்லக்கூடாது. நம்ம 1000 ரூபான்னு தான் சொல்லி வைக்கணும். ஆமாம்மா, ஏமா அவன்கிட்டலாம் யாரும் சொல்லிடாதீங்க. நான்லாம் 1500 ரூபா 2000 ரூபான்னு சொல்லி வச்சிருக்கேன். அதனால தான் அவன் கொஞ்சம் பேக்கை பார்த்து வச்சுக்கிட்டு தான். அப்போ ஊருக்கு போனோன்னே எல்லாம் பேக்கு வாங்க போவீங்களா? ஏமா சும்மா இருத்தாயே. பழைய பேக்குகளை வச்சு ஜிப்பு கிப்பு தச்சு போட்டு ஓட்டட்டும். கொஞ்ச நாளைக்கு போட்டும். அதுக்கு பிறகு பார்ப்போம். இன்னும் ரேகாவை கொண்டு காலேஜில் சேர்க்கணும். அதுக்கு வேற 1.5 லட்சம் 2 லட்சம்னு கேட்கானுங்க. நான் அதுக்கெல்லாம் எங்கே போக? அவ்வளோ துட்டாவுதா? அப்போ நம்மளாம் காலேஜில் படிக்க வைக்க முடியாது போலையே. என்ன செய்யட்டி, எங்கள் வீட்டுக்கார்ட்ட லோன் போட சொல்லியிருக்கேன். ஏதாவது போட்டுக்கிட்டு தாராரான்னு பார்ப்போம். ஏட்டி என்ன தூங்கலையா? எல்லாம் எங்களுக்குள்ளே பனிக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. நாங்கள் உட்காந்துருக்கிறது இருக்கட்டும், நீங்கள் எங்கேருந்து வரீங்க? நான் வாக்கிங் போனேன். அத்தை பாட்டி, பேய் வாக்கிங் போகிற நேரம் இந்த நேரத்துலேயே போனீங்க? இந்த கதையெல்லாம் அந்த குந்தானிட்ட சொல்லு, அவன் நம்புவா, நான்லாம் நம்ப மாட்டேன். ஆமாம், ராதா எங்க ஆளையே காணும். அவன் ரூமுக்குள்ளே படுத்து கிடக்கா. ரூமுக்கே போக மாட்டேன் பேய் இருக்குன்னா. அவ பயந்து போய் ஒரு ஓரமாக கட்டில் படுத்து கிடக்கா. நடுவில் ஃபேனுக்கு நேரம் இருக்கிற கட்டில் அலமேலக்காவை படுக்க வச்சாச்சு. அப்படி போடு. பெட்டில்லைன்னாக கடைசியில் அவங்களுக்கு நல்ல ஜாலியாக ஜம்முன்னு நடுவில் கிடச்சிட்டு போல. நடுவில் கிடச்சி என்ன பிரயோஜனம்? என்ன டீ, அதை நல்ல பெட்டு கொடுத்துருக்கீங்களே, பிறவென்ன? நான் ஒரு பக்கம், ராதா ஒரு பக்கம், ஆளுக்கு ஒரு கட்டில் போட்டு படுத்துக்கிட்டோம். நடுவில் இருக்கிற கட்டில் அலமேலும் படுத்திருக்காங்க, ஏமாவனும் படுத்திருக்கான், ராதா மாவனும் படுத்திருக்கான். ஒரு ஆள் படுக்கிற கட்டில் 3 பேரை படுக்க போட்டாச்சு. ஐயோ, பிள்ளைகளுக்கு கீழே விழுந்துற போகுது. எங்க பிள்ளைலாம் கீழே உழாதுகம்மா. காலை தூக்கி இருக்கிற ஆளுக்கு மேலே போட்டு நங்குன்னு போட்டு சாவடிக்குங்க. அதனால தான் நாங்கள் 2 பேரும் நைஸாக கலத்தி விட்டுட்டோம். அப்போனா அலமேலு மாட்டிக்கிட்டாங்களா? அவங்களுக்கு நல்லா வேணும். மருமோளே, காப்பி இருக்கோ? ஆமத்தே, உங்கள் பிள்ளை ஃப்ளாஸ்கில் வாங்கிட்டு வந்து வச்சிருக்காரு. ரூமில் இருக்கு பாருங்க. சரி, அப்போனா ரூமில் போய் காப்பி குடிக்க வேண்டியதான். எல்லாரும் போக வேண்டியதான் அத்தை பாட்டி. வாங்க போவோம். அப்போ நீங்களும் வந்து காப்பி குடிச்சிட்டு போங்க. வாரேன். ஒரு வாய் காப்பியை குடிச்சிட்டு போய் படுப்போம்.